ஓம் ஜிஹ்மாதிதோஷ ஜின்ஹாதிதோஷ விதூராய வேதாந்த பாஸ்கராய நமः. ந ஏஷு ஜின்னம் மாயாவா வித்யதே சாதகேஷு வை நூனம் தேஷாம் பிரம்மலோகः இதி வேதாந்த பாஸ்கரः. ஏஷு குட்டிலதா மாயாவச்சனம் வா நாஸ்தி தேஷாமேவ பிரம்மலோக பிராப்திः. अस्मिन् दिनाङ्कः फरवरी मासे द्वितीयदिनः. अद्य दिनस्य विषयः उपासनस्य त्रयो विघ्नाः. அதாவது ஒருவன் ஈஸ்வரனை வழிபடுவதில் ஈஸ்வரனுடைய வழிபாட்டில் இருக்கக்கூடிய 3 முக்கியமான தோஷங்கள். அதாவது வழிபாட்டை நிறைவேற்ற விடாமல் ஒரு வழிபாட்டு முறையாகவே ஒருவன் வாழ்க்கையை வாழ்ந்தால் அவன் அடைய வேண்டிய இலக்கை அடைய விடாமல் செய்கின்ற 3 முக்கியமான தோஷங்களை பற்றி இன்று பார்ப்போம். தேஷாமசௌ விரஜோ பிரம்மலோகோ ந ஏஷு ஜின்னம் அன்ருதம் ந மாயா சேதி என்ற பிரஷ்னோபனிஷத்தினுடைய 1வது அத்தியாயம் 16வது மந்திரம் இன்று ஸ்ருதி வாக்கியம் இன்று விசாரத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. ஏஷு உபாசகேஷு குட்டிலதா அன்ருதம் அனார்ஜவம் च इति त्रयो दोषाः न विद्यन्ते तेषामेव ரஜோவர்ஜித பிரம்மலோக பிராப்திர் பவதி. பிரம்மலோகம் என்பது இறைவனுடைய லோகத்தை அடைகின்ற ஒரு பலன் சாஸ்திரத்தில் நமக்கு சொல்லப்படுகிறது. அந்த பிரம்மலோகம் அடைந்தவர்கள் இறைவன் நான் என்று அங்கு பிரம்மாஜியினிடம் பாடம் படித்து மோட்சத்தை அடைவார் என்பது ஸ்ருதியினுடைய வாக்கியம். அப்படி பிரம்மலோகம் அடைவதற்கு இறைவனுடைய வழிபாடு பேசிக்கா நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற உபாசனைகள் நிறைவேறாமல் போவதற்கு 3 விதமான தோஷங்கள் இருக்கின்றன. என்ன? உபாசகனிடத்தில் இருக்கக்கூடிய குட்டிலதா வக்கர புத்தி, அன்ருதம் பொய்மை, அனார்ஜவம் நேர்மை இன்மை. இந்த 3 எவனிடம் இருக்கிறதோ அவன் ஒரு நாளும் இறைவனடி சேரமாட்டான் என்பது உபனிஷத் வாக்கியத்தினுடைய சாரம். உபாசகானாம் மரணாந்தரம் உபாசிய தேவதா லோக பிராப்திர் பவதி அனந்தரம் ச தத்தேவ தா சாயுஜ்யமேவ தே பிராப்னுவந்தி. ஹிரண்யகர்போப உபாசகானாம் மரணாந்தரம் பிரம்மலோக பிராப்திர் பவதி. அதாவது மரணம் எட்டும் வரை உபாசகன் ஆனவன் தன்னுடைய இஷ்ட தேவதாவை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். அவ்வாறு யார் இருக்கிறார்களோ அந்த இஷ்ட தேவன் எங்க இருக்கிறானோ அந்த இடத்தை அவன் சென்றடைகிறான். ஹிரண்யகர்ப்பனையே நினைத்து இருப்பவர்கள் பிரம்மலோகத்தை அடைகிறார்கள் என்பது ஸ்ருதி விஷயம். தபஹா இந்திரிய நிகிரஹா உபாசன நிஷ்டாச்ச இது குணத்ரயம் உபாசகானாம் பிரதானம். உபாசனே கிரியமானே அபி அபலதாயித்வ த்ரயோ தோஷாः தே து ஜின்னம் அன்ருதம் மாயா ச இதி ஏதே தோஷாः தியாஜ்யாः. தபஸ், இந்திரிய நிகிரகம், உபாசனையில் கொண்டிருக்கக்கூடிய நிஷ்டை, இவ்விதமான குணங்கள் ஒரு உபாசகன் கொள்ள வேண்டிய குணங்கள். மாறாக பலனை கொடுக்காமல் இருப்பது என்னவென்றால் ஜின்னம் அன்ருதம் மாயா என்ற 3 சொற்கள் உபனிஷத் பயன்படுத்தி இந்த 3ஐ ஒருவன் தியாகம் செய்ய வேண்டும். அது தியாகம் செய்வதன் மூலமாதான் உபாசகன் தன்னுடைய இலக்கை அடைவான் என்பது ஸ்ருதியினுடைய வாக்கியம். ஜின்னம் என்றால் என்ன? குறுக்கு புத்தி, வக்ரஸ்வபாவம், வெங்கிய ஸ்வபாவா என்று சொல்லப்படுகிறது. குறுக்கு புத்தி என்றால் என்ன என்றால் ஒரு விஷயத்தை நேராக சாதிக்க வேண்டும், நேராக செய்ய வேண்டும் என்று இருப்பவன் அதை தன் உழைப்பில்லாமல் மற்றவர் உழைப்போ இல்ல வாக்சாலத்திலேயோ ஏதோ ஒன்று செய்து அதை குறுக்கு விஷயமாக சிந்திப்பது ஜின்னம் என்ற வார்த்தையினாக சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது என்ன? அன்ருதம் நாம மிருஷா வச்சனம். வினோதார்த்தம் வா ஸ்வார்த்த சம்பதனாய வா ஸ்வபிரதிஷ்டா பிரதர்ஷனார்த்தம் வா மிருஷாவச்சனம். மிருஷாவச்சனம்னா பொய் பேசுதல்.
பொய் பேசுதல் எதற்காக? வினோதமா, அதாவது வேற ஏதோ ஒரு விஷயத்திற்காகவோ இல்ல தன்னுடைய சுவார்த்தத்துக்காகவோ இல்ல தன்னுடைய இருப்பை நிலைப்படுத்திக் கொள்வதற்காகவோ பொய் பேசுதல் என்பது இரண்டாவது தோஷம். மூன்றாவது என்ன? மாயா. மாயா என்றால் இந்த இடத்தில் மித்யாச்சாரம் என்ற பொருள். மனசி அந்யதா பகிரேவான்யதா அனார்ஜவம் இதிச்ச ஏஷா ஏவ. மனதில் நினைப்பது ஒன்று, வாக்கில் பேசுவது ஒன்று, வெளியில் செயல்படுவது மற்றொன்றாக மாறுபட்டு இருந்தால் அதை மித்யாச்சாரம் என்று சொல்கிறோம். இந்த மூன்று விதமான ஈத்ருஷைஹி திரிபிஹி தோஷைஹி வர்ஜிதானாமேவ பிரம்மலோக பிராப்னுவந்தி. இந்த மூன்று விதமான தோஷங்களை யார் தவிர்க்கிறார்களோ அவர்கள் மட்டுமே அவர்களுடைய பிரார்த்தனையாக இருக்கட்டும், இறைவன் வழிபாடாக இருக்கட்டும், பிரம்மலோகத்துக்கான பிராப்தி உபாசகன் மட்டுமன்றே, இறைவனுடைய வழிபாடு எப்பொழுது நிறைவாக இருக்கிறது என்றால் இந்த வக்கர புத்தி, பொய் கூறுதல், நேர்மையின்மை, இந்த மூன்று தவிர்த்து எவன் இறைவனை பிரார்த்திக்கிறானோ அவன் இலக்கை அடைவான். ஓம் வேதாந்த பாஸ்கராய நமஹ.